ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது மீண்டும் பழைய அமைப்பு அளித்தல் அல்லது மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஜட்ஜு ஒரு மனுதாரர் மனு செய்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வரல அப்படின்ற காரணத்திற்காக டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னு செய்யறாருன்னா அது எந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 8 ஆஃப் சிபிசில சொல்றாங்க. அப்படி அவர் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆனதுக்கு அப்புறம் கேஸே முடிஞ்சு போச்சா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 9 சிபிசில ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி அந்த பெட்டிஷன்ல உங்களுடைய தகுந்த காரணங்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய கேஸ் எந்த நிலையில டிஸ்மிஸ் செய்யப்பட்டதோ அதே நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்துருவாங்க. அதுதான் ரீஸ்டோரேஷன். ஒருவேளை கேஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நபருக்கு எதிராகத்தான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். சோ அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு ஒருத்தர் செய்யறாரு, எதிர் தரப்பினர். மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேல்முறையீட்டு கோர்ட்ல அவரால் தொடர்ந்து நடத்த முடியாததுனால அங்க அவருடைய கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா அங்க இந்த ஆர்டர் 9 ரூல் 9 சிபிசி ஒர்க் அவுட் ஆகாது. அங்க ஆர்டர் 41 ரூல் 19 சிபிசில தான் பண்ண முடியும். அப்படி போடுற இந்த ரீஸ்டோரேஷன் பெட்டிஷனுக்கும் லிமிடேஷன் இருக்குங்க. எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 டேஸ். அந்த 30 டேஸ்க்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னாக்கா அங்கேயும் உங்களுக்கு அந்த லிமிடேஷன் ஆக்ட் ஒர்க் அவுட் ஆகும். முஸ்லீம் மேரேஜ் மியூச்சுவல்ல ஆரம்பிச்சு ரீஸ்டோரேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம்னு பாக்குறீங்களா? இது முஸ்லீம் மேரேஜஸ்க்கும் பொருந்தும், மற்ற பொது சிவில் சட்டத்துக்கும் பொருந்தும் அப்படின்றதுனாலதான் இதை சொல்லியிருந்தோம். நம்ம மறுபடியும் முஸ்லீம் மேரேஜஸ பாப்போமா? சரி, அவர் ஓடட்டும். முஸ்லீம் மேரேஜஸ்ல டிவோர்ஸ் எத்தனை வகை இருக்கு? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே தெரியும்.